எல்லாமே பாருங்க, 38 ஓமைகள் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். 38 ஓமைகளிலே 16 ஓமைகள் இயேசு கிறிஸ்து பணத்தை குறித்தும் அந்த சொத்தை குறித்து தான் இருக்கும். அதே போல நற்செய்தி நூல்கள் 4லும் அதை ரேஷியோ பிரிக்கிறாங்க ஆய்வாளர்கள். 10 வசனத்திற்கு ஒரு முறை பணத்தை குறித்து தான், ஏதேனும் ஒரு சம்பந்தப்படும் வகையிலே பணத்தை குறித்த செய்தியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. வேதாகம 500க்கும் மேலான வசனங்கள் ஜெபத்தை குறித்து, 500க்கும் கீழான வசனங்கள் விசுவாசத்தை குறித்து, ஆனால் பணத்தை குறித்து 2000 வசனங்கள் உள்ளன. செல்வம் என்று வரும்போது நாம் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். உடனே ஒன்று பற்றாக்குறை பேசுவது, இல்லை என்றால் இருந்தாலும் போதாது என்று பேசுவது, அடுத்து அது பெருகச் செய்கிறவர் என்பதை மறந்து விடுவது, பெருகச் செய்தவரை மறந்து, நமக்காக உயிர்த்தெழுந்தவரை மறந்து மீண்டும் பழைய தொழிலுக்கே சென்று விடுகிறேன் என்ற மனநிலை நமக்கு இல்லாமல் இருக்க வேண்டும்.